ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. அந்த பெண் நம்மை போன்ற சிவபக்தை, நாம் அவளுக்கு உதவி செய்தாக வேண்டும். ஆம் சுவாமி, அதுதானே சிவத்துவத்தின் சாராம்சமாகும். எந்த ஒரு சிவபக்தராயினும் அவரை தனியாக போராட அனுமதிக்க கூடாது. நாம் உதவி செய்யலாம். ஆம், வா. ஏய், இருவரும் எங்கு செல்கிறீர்கள்? அந்த சிவபக்தை ஆபத்தில் இருக்கிறாள், அவளுக்கு உதவ செல்கிறோம். இந்த குதிரைகள் அனைத்தும் அடங்கா குதிரைகளாகும். முன்னே சென்றால் உயிரை இழந்து விடுவீர்கள். சென்று விடுங்கள். ஒரு சிவபக்தர் இன்னொரு சிவபக்தரை இன்னலில் தவிக்க விட்டு செல்ல மாட்டார். மதிக்கெட்டவனே, நீ உன் சிவனோடு இணைவதற்கான நேரம் வந்துவிட்டது. நாங்கள் மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்தை காண செல்கிறோம், மகாதேவருக்கு அபிஷேகம் செய்ய. ஆனால் இந்த அசம்பாவிதத்தை கண்டும் காணாமல் செல்வதற்கு எங்களால் இயலாது. சிவபக்தர்களை காப்பதே எங்கள் கடமை. அவ்வாறென்றால் சென்று உயிரை துற. சுவாமி, மிக்க நன்றி தாயே. ஜாக்கிரதை. சுவாமி, தர்மம் என்ற ஒன்றுதான் மானிடனை மனிதத்துடன் இணைக்கிறது. தன்னலமற்ற அந்த உணர்வுதான் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க கற்றுக் கொடுக்கிறது. இந்த தம்பதிகள் அறிய மாட்டார்கள், இவர்கள் இப்பொழுது யாருக்கு உதவ தன் கரங்களை நீட்டியிருக்கிறார்கள் என்று. இவர்கள் உதவ நினைப்பது சிவனின் சக்திக்கு. இன்று இந்த இரு சிவபக்தர்களும் மூன்றாவது சிவபக்தைக்கு உதவி இருக்கிறார்கள். அதன் வாயிலாக சிவத்துவத்தை உணர்த்தி விட்டார்கள். சிவத்துவத்தை பயின்றதால் இந்த முதியவர் வேதனையை அனுபவிக்கிறார். இதை பற்றி என்ன கூற விரும்புகிறீர்?
இனி அந்த முதியவரால் பிழைக்க இயலாது. முதலில் இந்த முதியவர், பிறகு அந்த மூதாட்டி, அதன் பிறகு பார்வதி. இவர்கள் மூவரும் சிவபக்தர்கள். இனி இந்த மூவரும் மரணத்தை அடையப் போகிறார்கள். சுக்கிராச்சாரியரே, வெற்றியின் மமதையில் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டீர்கள். ஒரு பக்தனுக்கு உதவியாக மற்றொரு பக்தன் உதவும் பொழுதே இக்குதிரைகள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றதே, சற்று சிந்தியுங்கள். அந்த மகாதேவரே உதவிக்கு வந்தால் இக்குதிரைகளின் நிலை என்ன? சுவாமி, ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! தாயே, ஹர ஹர மகாதேவா!
இந்த குதிரைகள் ஏன் சாந்தமானது? மகாதேவா, அற்புதம், அற்புதம்! அசுரமாதா திதே, இறுதியில் மகாதேவர் தனது பக்தர்களை பாதுகாக்க களம் இறங்கிவிட்டார். நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா! என்ன செய்கிறீர்கள்? முழு சக்தியை பயன்படுத்துங்கள். அந்த குதிரைகளை வசப்படுத்துங்கள். இனி உங்கள் இருவரின் எந்த முயற்சியும் பலனளிக்காது. எந்த திட்டமும் நிறைவேறாது. ஏனென்றால் இது மகாதேவரின் பதிலடி. அந்த மகாதேவர் தன் குடும்பத்தை பிரிந்து செல்வாரே தவிர என் நிலையிலும் தன் பக்தர்களை நிர்கதியாக விடமாட்டார். நாங்கள் மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்திற்கு செல்கிறோம். உங்களால் இயன்றால் தடுத்து நிறுத்துங்கள். ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! வாருங்கள் சுவாமி, நாம் சென்று மல்லிகார்ஜுனரை தரிசிக்கலாம். இல்லை, என்னால் இங்கிருந்து செல்ல முடியாது. என் கால்கள் வலிக்கின்றன. சற்று நீங்கள் முயற்சி செய்யுங்களேன். நினைத்தால் எல்லாவற்றையும் செய்யலாம். இல்லை, அந்த குதிரைகள் என் கால்களை உடைத்து விட்டன. என்னால் மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்ய முடியாது என்றுதான் தோன்றுகிறது. மகாதேவா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் இருவரையும் மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்திற்கு நான் அழைத்துச் செல்வேன். தாங்கள் இருவரும் தானே கூறினீர்கள், ஒரு சிவபக்தனால் மற்றொரு சிவபக்தன் இன்னலில் இருப்பதை காண இயலாது என்று. பிரபஞ்சத்திற்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்தீர்கள். அதன்படி நான் ஒரு வேலையை செய்ய போகிறேன். மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்திற்கு நான் உங்களை அழைத்துச் செல்வேன். பக்தர்களின் நம்பிக்கையையும் அன்பையும் கண்ட பிறகு என் மனம் பூரிப்படைகிறது. ஆகையால் நானே உங்களுக்கு உதவ முன் வருகிறேன். வாருங்கள், இவரை அமர்த்தலாம். நான் மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்திற்கு இவரை இழுத்துச் செல்வேன். ஹர ஹர மகாதேவா! ஹர
ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர ஹர மகாதேவா. போதும் நிறுத்துங்கள் தேவி பார்வதி. வேதனை கொண்டிருப்பதேன்? வருத்தத்திற்குரியது யாதெனில் சிவன் மற்றும் சக்தி இணைவதற்கான இப்பயணத்தினில் தாங்கள் மட்டுமே வேதனை கொண்டிருக்கின்றீர்கள். மகாதேவராக தங்களின் குறையை மட்டும் நான் கேட்கின்றேன். ஓர் பதியாக துணையாக தங்களுக்கு எவ்வுதவியும் புரிந்திட இயலவில்லை. கூறுவதை புரிந்து கொள்ளுங்கள் சுக்கிராச்சாரியரே. எங்களுடன் ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தில் பங்கு கொள்ளுங்கள். அதர்மத்தின் பாதையை துறந்து விடுங்கள். தர்மத்தின் பாதைக்கு வந்து விடுங்கள். தாங்கள் செல்லுங்கள் நாராயணா. சென்று உங்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். தாங்கள் கூறியதை ஏற்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எனது சக்தியை கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் நான் பேரழிவை ஏற்படுத்துகிறேன். அசுர குலமே சக்தி வாய்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது. நினைவிருக்கட்டும், இந்த 12 ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தில் பார்வதி ஏராளமான பரீட்சையை கடக்க வேண்டும். அதை எதிர்கொண்ட பிறகு இந்த பயணத்தை முடிக்க முடியாது என்ற எண்ணம் தானாக வந்துவிடும். அதையும் பார்க்கலாம். உனக்கான நேரம் வரும் சுயநலமே. ஏனென்றால் இந்த பயணம் தர்மம் மற்றும் அதர்மத்திற்கான எல்லையாக மாறும். பிரபஞ்சத்தின் சுழற்சியில் இது நிச்சயம் மாற்றத்தை கொண்டு வரும். ஹர ஹர மகாதேவா 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 ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா 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 ஹர ஹர மகாதேவா.
ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. நீ செல் மகளே, நான் இவரை அழைத்து வருகிறேன். இல்லை, இங்கு மகாதேவர் வருவார், நம்மை சாந்தப்படுத்துவார். மகாதேவர் எங்களது இறைவன். அவர் முன்னிலையில் தலை வணங்கி வேண்டுதலை வைக்க வேண்டும். இவ்வாறு பிடிவாதம் கொள்வது தவறு. அவர் விருப்பப்பட்டால் நிச்சயம் இவரை குணப்படுத்துவார். பக்தனின் வேண்டுகோள் நியாயத்தின் பாதையில் இருந்தால் அந்த வேண்டுகோளை இறைவன் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆகையால் மகாதேவர் இங்கு வந்தாக வேண்டும். வாருங்கள் மகாதேவா, இவரை குணப்படுத்துங்கள், இல்லையேல் நான் உள்ளே வரமாட்டேன். சோமநாதத்திலிருந்து மல்லிகா அர்ஜுன ஜோதிர்லிங்கம் வரை செய்த பயணத்தின் காரணமாக தேவி பார்வதியிடம் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. சோமநாதத்திலிருந்து பயணத்தை துவங்கினார்கள் தன்னலம் கொண்டு. ஆனால் மல்லிகா அர்ஜுன ஜோதிர்லிங்கத்தை வந்தடைந்திட்ட பிறகு பொதுநலம் எண்ணுகிறார்கள், தூய சிவபக்தையானார்கள். வாருங்கள் மகாதேவா, இவரை குணப்படுத்துங்கள், அப்போதுதான் நான் உள்ளே நுழைவேன். மகாதேவருக்கு உன்னால் எப்படி கட்டளையிட முடியும்? மகாதேவா, ஒரு சிவபக்தர் இங்கு வேதனையில் இருக்கிறார். அவரை குணப்படுத்த தாங்கள் வந்தாக வேண்டும். எனது வரத்தை தாங்கள் தந்தாக வேண்டும் மகாதேவா, இல்லையேல் நான் உள்ளே நுழைய மாட்டேன் மகாதேவா. இது என்ன பிடிவாதம்? பக்தியில் மரியாதையின் எல்லையை கடக்க வேண்டாம். அவர் மகாதேவர் ஆவார். நாம் அவருக்கு இவ்வாறு கட்டளையிட இயலாது. நாம் உள்ளே செல்வோம். இவள் காரணமாக மகாதேவர் நம்மீது குரோதம் கொள்ளப் போகிறார். நாராயணா, தாங்களே இந்த பெண்மணிக்கு அறிவுறுத்துங்கள். இந்த பெண்ணின் பிடிவாதம் மகாதேவரின் கோபத்திற்கு காரணமாகிவிடப் போகிறது. வேண்டாம் நாராயணா. வாருங்கள் மகாதேவா, எனக்கு தங்களிடமிருந்து ஒரு வரம் தேவை. வாருங்கள். இந்த பெண் காரணமாக மகாதேவர் நம் மீது கோபம் கொள்ளப் போகிறார். இவள் இங்கு இருக்கக்கூடாது. வாருங்கள் மகாதேவா, தாங்கள் இக்கணமே இங்கு வந்தாக வேண்டும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. சக்தியின் சிவன், இப்பிரபஞ்சத்தின் மகாதேவர் இக்கணமே இங்கு வந்தாக வேண்டும். அப்போதுதான் நான் உள்ளே வருவேன், இல்லையேல் மாட்டேன். இந்த பெண்ணின் தவறிற்கு எங்கள் மீது தாங்கள் கோபம் கொள்ளாதீர்கள் மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா.
ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, எங்களை மன்னித்து விடுங்கள். பிடிவாதம் கொண்ட பெண் ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு தங்களை அழைக்கும் தவறை செய்து விட்டாள். இது என் பிடிவாதம் என்று ஏற்கலாம், வேண்டுகோள் என்று ஏற்கலாம், அது தங்கள் விருப்பம். ஆனால் இன்று தாங்கள் வெளியே வந்தாக வேண்டும். என் அழைப்பிற்கான பதிலை தாங்கள் தந்தருள வேண்டும். போதும், நிறுத்து மகளே. இவ்வாறு மகாதேவருக்கு கட்டளை இடக்கூடாது. மகளே, என்னால் உள்ளே செல்ல இயலும். பிடிவாதம் கொள்ளாதே. அவர் மகாதேவர் ஆவார். நீ அழைப்பதால் அவர் வெளியே வரமாட்டார். தாங்கள் வந்தாக வேண்டும் மகாதேவா. மகாதேவா, மகாதேவா, மகாதேவர் வந்து விட்டார். மகாதேவர் வந்து விட்டார். மகாதேவர் வந்து விட்டார். தேவி, தாங்கள் வந்து விட்டீர்கள். ஆம் தேவி, பரோபகார உணர்வோடு அழைத்தீர்கள். மறுப்பு தெரிவிக்க இயலவில்லை. நான் தங்களை எனக்காக இங்கு அழைக்கவில்லை மகாதேவா. தங்களது கோடான கோடி பக்தர்களுக்காக அழைத்தேன். அறிவேன் தேவி.
என் மீது கொண்டிருக்கும் காதலினால் அழைத்திருந்தால் வந்திருக்க இயலாது. தங்களது அழைப்பினில் கடமை இருந்தது. அவ்வாறென்றால் அன்புடன் கடமையும் நிறைந்திருந்தால் மகாதேவர் அங்கு வருவார். ஒரு மனைவியாக அழைத்தால் வரமாட்டீர்கள் அல்லவா? தங்களின் சிவன் கடமைக்கு கட்டுப்பட்டவன். இந்த சிவனை அழைக்க வேண்டுமெனில் கடமையின் உணர்வை கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு அழைத்தால்தான் சிவன் வந்திடுவான். சரி மகாதேவா, தாங்கள் தங்கள் கடமையை செய்யுங்கள். நான் எனது கடமையை நிறைவேற்றுகிறேன். இந்த பெண் செய்த தவறுக்கு தாங்கள் எங்கள் மீது கோபம் கொள்ளாதீர்கள். இங்கிருந்து சென்று விடு. நீ உடனே இங்கிருந்து சென்று விடு. இல்லையேல் மகாதேவர் எங்கள் மீது கோபம் கொள்வார். என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் மகளே? மகாதேவரின் அருளை பெற அவர் முன்னிலையில் தலை வணங்கு. தலை வணங்கு, தலை வணங்கு, தலை வணங்கு, தலை வணங்கு, தலை வணங்கு, தலை வணங்கு, தலை வணங்கு. இல்லை, என் முன்னிலையில் இவர்கள் தலை வணங்க கூடாது. இந்த அண்ட சராசரத்திலும் எனக்கு கட்டளையிட எவரேனும் உள்ளார் என்றால் அது இவர்கள் ஒருவர் மட்டுமே. எனக்கு எதிராகவும் நிற்கக்கூடியவர்கள், என்னிடம் உரிமை கொண்டு பிடிவாதம் கொள்ளக்கூடியவர். முதலில் தாங்கள் யார் என்பதை கூறுகிறேன். அதன் பிறகு நிச்சயம் வரம் வழங்குவேன். யாரை தாங்கள் அகங்காரம் கொண்டவள், ஆணவம் கொண்டவள், பிடிவாதம் கொண்ட பெண் என்கிறீர்களோ அவர்கள் வேறெவரும் அல்ல, இந்த சிவனின் சக்தி ஆவார்கள். இவர்களே தேவி பார்வதி, இவர்களே தேவி பார்வதி, இவர்களே தேவி பார்வதி. தேவி பார்வதியா? அன்னை பார்வதியா? அன்னை பார்வதியா? அன்னை பார்வதியே, எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களை மன்னித்து விடுங்கள் அன்னை பார்வதி. எங்களை மன்னித்து விடுங்கள். அறியாமையில் பாவம் செய்துவிட்டோம். எங்களால் அடையாளம் காண இயலவில்லை. எங்களை மன்னித்து விடுங்கள். அறியாமையால் என்னவெல்லாம் கூறிவிட்டோம். ஆம் தாயே, எங்களை தாங்கள் மன்னிக்க வேண்டும். எங்களை மன்னித்து அன்னை விடுங்கள். பார்வதியே, எங்களை மன்னித்து விடுங்கள். அறியாமையில் தவறு செய்து விட்டோம். மன்னிப்பு கோர வேண்டாம். கண்டுணர்ந்திடுங்கள், உண்மையை உணர்ந்திடுங்கள். இன்று தேவி பார்வதி எவ்வாறு என்னை அழைத்தார்களோ அவ்வாறே தாங்களும் இந்த சிவனை
தூய பக்தி கொண்டு அழைத்திட இயலும். தாங்கள் இருக்கும் இடத்திற்கு என்னை ஆவாகனம் செய்ய இயலும். இன்று முதல், இக்கணம் முதல் மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்தில் எந்த ஒரு பக்தர் தூய மனம் கொண்டு ஆழ்ந்த பக்தி கொண்டு என்னை அழைக்கின்றார்களோ, நான் அவர்கள் வேண்டுவதை நிறைவேற்றிடுவேன். இது எனது வாக்காகும். கூறுங்கள் தேவி, தாங்கள் வேண்டும் வரம் யாது? மகாதேவா, மல்லிகார்ஜுனரை உடல் நலம் பாதிக்கப்பட்ட எந்த ஒரு பக்தராயினும் தங்களை காண இங்கு வந்தார் என்றால் அவர் உடனே குணமாகி அவர் வேதனைகள் விலக வேண்டும். உடல் நலக் குறைவோடு வரும் பக்தர்களுக்கு இந்த ஜோதிர்லிங்கமானது குணமளிக்கும் ஜோதிர்லிங்கமாக இருக்க வேண்டும். குணமளிக்கும் ஜோதிர்லிங்கமாக இருக்க வேண்டும். ததாஸ்து, ததாஸ்து, ததாஸ்து. மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, அன்னை பார்வதி போற்றி, ஹர மகாதேவா, பார்வதி போற்றி, மகாதேவா, பார்வதி போற்றி, மகாதேவா, அன்னை பார்வதி போற்றி, மகாதேவா, அன்னை பார்வதி போற்றி, அன்னை பார்வதி போற்றி. இன்று முதல் பக்தர்களில் எவர் தூய மனதோடு மெய்யான அன்பு கொண்டு மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்தை தரிசிக்கின்றனரோ அவர்களின் வேதனைகள் யாவும் விலகிவிடும். ஜனனம் முதல் இருக்கும் ரோகமாயினும் வயது முதிர்ந்து ஏற்படும் பிணியாயினும் யாவிலிருந்தும் நற்கதி அடைந்திடுவார்கள். யாவிலிருந்தும் நற்கதி அடைந்திடுவார்கள். அது மட்டுமல்ல, இங்கு வரும் பக்தர் யாவரும் தூய மனம் கொண்டு வந்தால் அவர்களது பாவங்கள் விமோசனம் பெற்றிடும். இந்த ஜென்ம பாவம் மட்டுமல்ல, கடந்த 6 ஜென்ம பாவங்களும் விலகிச் செல்லும். புனிதமான பாவ விமோசனம் பெற்ற அந்த ஜீவன் தனது காலத்திற்கு பிறகு நிச்சயம் முக்தி நிலை அடைந்திடும். அந்த ஜீவன் இறைவனை சந்திக்க நேரும். இந்த பலனானது மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்தினால் நிச்சயம் கிடைக்கும். மகாதேவர் ஜோதிர்லிங்கத்தில் வியாபித்து பிரபஞ்சத்திற்கு பக்தியின் மார்க்கத்தை காண்பிக்கிறார். அதோடு தேவி பார்வதி உடன் சென்று ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை செய்து சிவத்துவத்தை மேலும் சக்தி வாய்ந்ததாக மகத்துவமானதாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பக்தர்களுக்கு பல நலன்களை அள்ளித் தருகிறார்கள். எப்பொழுதாவது புரிகிறதா தேவி பார்வதியை தடுப்பது மிகவும் அவசியம் என்று? ஏனென்றால் தேவி பார்வதி 12 ஜோதிர்லிங்கங்களையும் தரிசித்து விட்டால் பிறகு சிவனை அடைந்து விடுவார்கள். அதன் பிறகு பிரபஞ்சத்தில் தூய்மையான மனதுடன் உண்மையான பக்தியோடு பயணத்தை மேற்கொள்பவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தையும் அடைந்து விடுவார்கள். அவ்வாறு நடந்துவிட்டால் சுயநலத்தை மறந்து சிவத்துவத்தின் பாதையில் சென்று விடுவார்கள். நான் பார்வதியை தடுத்து நிறுத்துவேன். நிச்சயம் தடுத்து நிறுத்துவேன்.
சிவத்துவம் இந்த பிரபஞ்சத்தில் அனைவரிடத்திலும் செல்ல இயலுமெனில் இந்த சுயநலத்தால் ஜோதிர்லிங்கத்திற்குள் நிச்சயமாக செல்ல இயலும். செல்லுங்கள், உடனே மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்கத்திற்கு அருகே செல்லுங்கள். அங்கு வரும் அனைத்து பக்தர்களையும் சுயநலம் கொண்டவர்களாக்குங்கள். மானிடர் புரிந்திடும் பெரும் தவறு யாதென்று அறிவீர்களா? மானிடர் இன்பம் அடைந்திட, தனம் பெற்றிட விரும்புவர். இறைவனானவன் வழங்கிய மகத்துவம் மிக்க செல்வம் அறிவுச் செல்வம். வலிமையான சஸ்திரம் பொறுமையே. நம்பிக்கையே மிக உன்னதமான பாதுகாப்பு. மிக சக்தி வாய்ந்த ஔஷதம் புன்னகை. எனவே தனம் அல்லாது பொறுமை, புன்னகை, நம்பிக்கையை கேடயமாக கொண்டு சங்கடங்களை எதிர்த்து போரிட சக்தி பெற்றிட முயலுங்கள். ஓ